Hey you guys, what's up? Welcome back to another episode of That's Basically Me. இன்னைக்கு the plan of action is நாங்கள் வந்து மேஜிங்கோ அங்கே போடுறேன். அங்கே வந்து நாங்கள் போகிறோம். ஒரு ஷ்ரைன் அது 10 o'clock ஓப்பன் ஆகும். நாங்கள் எக்ஸாக்டாக இப்போ 10க்கு தான் கிளம்புறோம். அங்கே போகிறோம். நெக்ஸ்ட்டு we are going to TEAMLABs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் மியூசியம் இருக்குது, அங்கே போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது வந்து மேக்கிங் ஆஃப் ஹாரி பாட்டர் வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோ, அங்கே போகிறோம். அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதை பற்றிலாம் வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நாங்கள் வந்து இப்போது மேஜு ஜிங்கு ஷ்ரைனுக்கு போகிறோம். அதுக்கு வந்து இங்கே யோயோகின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. எங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு 3 ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஜஸ்ட் 2 kilometers தான் பை ஓன் டிரான்ஸ்போர்ட் போகிறதா இருந்தால். இங்கே மெட்ரோனால ஒரு 2-3 ஸ்டாப்ஸ் தான். நாங்கள் இப்போ தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த ஒரு திக் மேன்மேட் ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணால் தான் நம்ம அந்த ஷ்ரைனுக்கு போக முடியும். ஜப்பானில் there are just 2 major faith they follow. ஒன்று வந்து புத்திசம், இன்னொன்று வந்து ஷின்டோ. மேஜி ஜிங்கு இஸ் அ ஷின்டோ ஷ்ரைன் இன் டோக்கியோ which is surrounded by vast man-made forest. இங்கே ரொம்ப ஃபேமஸே இவங்களோட அந்த டோரி கேட் தான். இந்த பை ஷேப்ட் கேட்டு தான் வந்து டோரி கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போது மேஜி ஜிங்கு ஷ்ரைனில் இருக்கோம். இது அங்கே இருக்குது. ஃபோட்டோகிராஃபி அந்த பக்கம் நாட் அலவுடு. ஸோ நாங்கள் இங்கேருந்தே வந்து சும்மா காட்டுறோம். ஆக்சுவலாக இங்கே ஸ்டாச்சூஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லேடர் மாதிரி கோல்டன் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் காசு போட்டு கைத்தட்டி இப்படி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போய் வேண்டிலாம் முடிச்சிட்டோம். இப்போது இங்கே சுற்றி நிறைய ஷ்ரைன்ஸ் இருக்குது. அங்கே போய் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று போன அசகுசா சென்சோஜி ஷ்ரைனை விட இது இன்னும் நல்லா டிவைனாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஃபாரஸ்ட் உள்ளே இருக்கிறதுனால, லைக் ரோட் சைடு கூட இதுக்கான கனெக்ஷனே இல்லை. ஜஸ்ட் இது ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது, நல்லா அபேண்டண்டாக, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வர்றதா இருந்தால் இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு 1 hour to 2 hours வச்சுக்கோங்க. ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் இங்கே உட்காந்து. இப்போ வந்து நாங்கள் வந்து TEAMLAB PLANETS அப்படின்ற ஒரு ஆர்ட் மியூசியமுக்கு போகிறோம். டைரக்ட் மெட்ரோ எதுவுமே இல்லைன்றதுனால நாங்கள் இருந்த ஏரியாவில். ஸோ நாங்கள் ஒரு மெட்ரோ இறங்கி இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் 2 stops தான் இங்கேருந்து. பை வாக் போனால் 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். இது just 5 minutes தான். ஸோ we'll reach there. Actually we are past our time. எங்களுக்கு 11:30க்கு ஸ்கெடியூல் இருந்தது. இப்போ டைம் வந்து 12:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று சம்பவத்தை வச்சு சொல்கிறது. லெட்ஸ் see. இப்போ ஆக்சுவலாக பஸ் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் பஸ்ஸோட டைமிங் வந்து கூகுளில் எக்ஸாக்டாக அப்டேட் ஆகும். எக்ஸாக்டாக இப்போ 2 minutes பஸ் வரும்னு போட்டிருக்கு. 2 minutes வரும். இப்போ 2 minutes டிலே ஆகுதுன்னா அதுவும் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கூகுள் மேப் நம்பினாலே வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இன் பிளேஸ். யூ கேன் நேவிகேட் ஈஸிலி. இதில் இப்போ போட்டிருக்கா நம்ம போகிற பஸ் வந்து 12:38க்கு இருந்துச்சு. இப்போ டிலேட் பை 2 minutesனு போட்டிருக்கு. 12:40க்கு வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் எக்ஸாக்டாக வருது. இப்போ பாருங்கள், டிராஃபிக்னால லேட் ஆகுது. ஸோ டிலேட் பை 3 minutes. இந்த மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ வந்து ஈஸியாக இருக்குது. நாங்கள் வரப்போ தான் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 மினிட்ஸில் அடுத்த பஸ் வருது. இல்லை இங்கே பஸ்ஸு கூட இங்கே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான். இப்போ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் இறங்குறதா இருந்தாலும் லாஸ்ட்டு ஸ்டாப் இறங்குறதா இருந்தாலும் ஒரே பஸ் ஃபேர் தான். நீங்கள் 10 ரூபானா அங்கே வரைக்கும் போகிறதுக்கு 10 ரூபா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்லேயே நீங்கள் இறங்குறதுக்கும் 10 ரூபா. ஸோ அப்படி இருக்குது. அப்புறம் அவர் தான் டிரைவர், அவர் தான் கண்டக்டரும். நம்ம ஏறுறப்பவே நம்மளோட கார்டு இருந்ததுன்னா டேப் பண்ணலாம். காயின் இல்லை நோட்டு இருந்ததுன்னா அங்கே காயினுக்கும் நோட்டுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே நம்ம என்ட்ரு பண்ணால் எக்ஸாக்டாக பேலன்ஸோடு வந்துடும். இங்கே தான் வந்து கார்ட் டேப் பண்ணலாம் அண்ட் காயின்ஸ் போடலாம் ஃபார் டிக்கெட்ஸ். இன்ஸ்டண்ட்டாக இங்கே டிக்கெட் வந்துடும். அண்டு எங்கள் டிரைவர் வந்து ஏதோ பேசிக்கிட்டே போனார், இங்கே என்ன இருக்குன்றதெல்லாம் சொல்லிட்டு போனார். பட் இட் வாஸ் இன் ஜாப்பனீஸ், வி couldn't அண்டர்ஸ்டாண்ட். இது அழுத்தனா ஸ்டாப் ஆகும். அங்கே ஸ்டாப் ரிக்வெஸ்டட்னு வரும். கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம் வழக்கம் போல். இதுதான் இந்த டீம் லேப். நாங்கள் போய் சொன்னோம் இந்த மாதிரி, சும்மா போய் தான் சொன்னோம், இன்றைக்கி எங்கள் ஃபர்ஸ்ட் டே டோக்கியோவில், சாரி டைமில் லேட் ஆகிடுச்சு. டைஜாவும் நாங்கள் எனக்கு அது மீனிங் என்னென்னு புரியல. சரி நாங்கள் இந்த வழியாக வந்துட்டோம். உள்ளே விடுவாங்களா என்னன்னு தெரில. TEAMLAB is kind of an art exhibit where you can experience art rather than seeing it. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணுறப்போ ஐ ஹேட் நோ க்ளூ வாட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். இங்கே நிறைய தீம் பேஸ்ட் ஆர்ட் ஸ்பேசஸ் இருக்குது. வாட்டர் தீம், மிரர், கார்டன், ஃபாரஸ்ட் தீம், அந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்க எல்லாத்த பற்றியும். இங்கே தீம் ஸ்பேசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ரிமூவ் யுவர் ஃபுட்வேர் அண்ட் யுவர் பிலாங்கிங்ஸ். இங்கே ஃப்ரீயாக லாக்கரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சின்ஸ் TEAMLAB ஹேஸ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ஐ வுட் சஜஸ்ட் யூ டு வேர் சம்திங் கம்ஃபர்டபுள் rather than extravagant or flowy-யாக பண்ணுறதை விட கம்ஃபர்டபுளாக இருந்தால் it would be better. First we went to a water themed art room. இது அடுத்த இது ஒன்று, நல்லா சுடு சுட தண்ணி இருக்குது, நல்லா வார்ம் வாட்டர், மீன் ஓடுது. இங்கே அவங்க இனோவேஷன் அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க. எங்களுக்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு. இங்கே என்ன ஏதுலாம் எங்களுக்கு புரியலை. ஒரே வித்தையாக வச்சுருக்காங்க, வித்தை காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜாலியாக இருக்குது. அம்மா this is their light and mirror show I guess. என்ன இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே வர்த் வாட்சிங்காக இருந்தது. இது ஹேங்கிங் கார்டன் சிமுலேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பிக்சர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக எடுக்கலாம். இது என்னது? இது வந்து கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, ஹேங்கிங் கார்டன். இது ஃப்ளாரல் தீம்லே நெக்ஸ்ட் சிமுலேஷன் செட்டப். ஒரு டோம் ஷேப் சீலிங்கில் இந்த பிளானட்டோரியமில் வர மாதிரி ஒரு ஷோ ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃப்ளார் தீம்டு ஷோ. அது ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. நம்ம கீழே படுத்துகிட்டே பார்த்துட்டு இருக்கலாம் சீலிங்கை. இது ஒரு ஆர்ட் மியூசியம்ன்றதுனால நான் ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணியிருந்தேன் தட் 1 hourக்குள்ளேயே இதை கவர் பண்ணி முடிச்சிடலான்னு. பட் ஐ வாஸ் டோட்டலி ராங். You at least need 3 hours to cover all the activities and experience. இங்கே ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ரூம்ஸில் நாங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருந்தோம். அண்ட் யூ நோ வாட், தே கேவ் லைஃப் டு இட். கேக் இருக்கா?
இங்கே இந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்பிளைனபிளாக நிறையவே இருந்துச்சு. இந்த வீடியோவில் கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பிகாஸ் அவ்வளோ இன்னோவேட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஒன் டே. இந்த மியூசியமில் எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் ஏதாச்சும் ஒன்று எக்ஸைட்டிங்காக இருக்கும். வி ரியலி மிஸ்ட் அவர் ஃபேமிலி பிகாஸ் இங்கே அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஒன்றும் அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஹோப்ஃபுல்லி ஒன் டே வில் பிரிங் தம் ஹியர். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் க்ளூக்கில் புக் பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் ஃபைண்ட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான் பிளானட் டீம் லேப்ஸ். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸு. நம்மளை விட கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க. ஆர்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ மஸ்ட் விசிட் when you are visiting டோக்கியோ. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணுறோம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் to our channel, and that's it for today's video. So bye bye.